குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாசகம் இந்த வார்த்தையை யாசகன் அப்படின்ற வார்த்தை எடுக்கலாங்க. இன்னும் கூட சொல்லணும்னா பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிச்சைக்காரன் அப்படின்னு இன்றைக்கி சகல சௌகரியங்களோடு சொல்கிற வார்த்தை தாங்க. இன்றைக்கி எல்லா கோவில்லையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிச்சைக்கு என்ன அர்த்தம், நிறைய பேர் தெருக்களிலும் எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கங்கிறதுக்கான வார்த்தையும், இதுதான் உண்மையான பிச்சை எடுக்கிறதுக்கான அர்த்தம், அந்த காலத்தில் இதுதான் யாசகம்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா இது இல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு கோவில்லையும் அவங்க அமர்ந்திருந்த இடங்கள் எங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு எல்லாரும் கோவில் வாசல்ல, அதாவது வெளிப்புறத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. அன்றைய காலங்கள்ல, அதாவது கோவில்கள் உருவான காலங்கள்லேருந்து அந்த காலங்களில் தவம் என்ற ஒன்று கற்பிக்கப்பட்ட பொழுது, ஒவ்வொரு சீடர்களுக்கும் உள்ளதாங்க, அதாவது கோவிலின் உள்ளே தான் யாசகம் என்ற ஒன்று அவர்கள் கேட்க தன் குருவால் அது உபதேசம் என்ற பெயரில் கொடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு இதை எல்லோருமே எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, தன்னுடைய காசு, பணம் இல்லைன்னா அவங்களுடைய தேவைக்காக தான் இன்றைக்கி அவர்களுடைய உடல் ஊனம் என்ற ஒன்றை பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை அவர்களின் சோம்பேறித்தனங்கிற ஒன்றை பயன்படுத்தி அவங்களே பிச்சைன்ற ஒன்றை எடுத்துருக்காங்க. ஆனால் இது என்றுமே உண்மை அல்லங்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கற்கால மனிதர்களிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் யாசகம் என்ற ஒன்றை எப்படி எடுத்தாங்கன்னா, அவர்களுடைய அட்சணிய பூஜை ஒன்று ஆகமம் செய்து அந்த பூஜையில் குருவிற்கான முழு ஆபரணத்தையும் சூட்டிய பொழுது, சூட்டிய கடன் தீர்ந்த பின் தன் கடனுக்காக ஒருவரிடமிருந்து ஆசகமாக 3 வரங்களை கேட்டு 1லிருந்து 4 மடங்கு அது பெருகுக என்று ஒருவருக்கு வரம் கொடுத்த பிறகு, அந்த வரத்தில் முழு அர்ப்பணத்தையும் தன்னுள் இருந்து யார் ஒருவருக்கு கொடுக்க முடியுமோ, அதை யார் ஒருவர் பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கின்றாரோ, அந்த தகுதி இருப்பவர் எப்பொழுது அதை கேட்க, எப்பொழுது அதை கொடுக்க குரு என்பவர் விரும்புகின்றாரோ அப்பொழுதே அந்த யாசகம் என்பது முழுமையடையுதுங்க. இதுதான் யக்ஷண்ய யாகம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு யாகத்திற்குள் எதையெல்லாம் முழுமைப்படுத்த ஆசைப்பட்டார்களோ அப்பொழுதே ஒரு குரு ஒரு சீடன் உறவு மட்டும்தான் இங்கே யாசகம்ங்கிற வார்த்தைக்குள்ள முழுமையாக அடங்குச்சிங்க. இதுவே ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் பெற்றதை ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் சென்று ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றி அவர்களுக்கு அதை உணர்வால் உயிரால் உணர்வுக்குள் ஊட்டி தன்னுள் ஏற்பட்ட மாபெரும் மாற்றத்தை இந்த உலகியல் மாற்றத்திற்கும் பறைசாற்றும் பொழுதெல்லாம் அதை அவர்களுக்குள் கொடுத்து அந்த யாசகம் என்ற வார்த்தைக்குள் அவர்களே முழு அதிபதியாக அவர்களுக்கு யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் அந்த மறுபதிப்பை கொடுத்தார்களாங்க. இன்றைய நாளில் இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் எப்படி இருக்குன்னா, யாருமே இதை முழுமையாக பின்பற்றவும் இல்லை. இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் இங்கே மாறுபட்ட கருத்தாக தான் இன்றைய நாளில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. நான் பிச்சைக்காரன், எதனை கேட்கின்றேன், என்னுள் இருக்கும் அனைத்தும் உன்னுள் தந்துவிட்டேன், உன்னுள் எது இருக்கின்றதோ மீண்டும் அதை இவ்வுலகிற்கு கொடு, நானே இந்த உலகம் என்ற வார்த்தைக்குள் என்று நீ மறைப்பொருளாய் இருந்து காட்டுகின்றாயோ அன்று நீ முழு பிச்சைக்காரன். யாசகன் என்னுள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.